சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வேணும் உனக்கு? சார், மீனா மேடம் பாவம் சார், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சார். நீங்க அவங்க கூட கோயிலுக்கு போலனாலும் பரவாயில்ல சார். ஆனா அவங்கள புரிஞ்சுக்கோங்க சார். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க சார். நீ எதுக்காக எங்க விஷயத்துல தலையிடுற? உன் வேலை என்ன? சமையல் செஞ்சு வச்சுட்டு போறதானா? அதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா? நீ முதல்ல கிளம்பு. சாரி சார், நான் உங்க குடும்ப விஷயத்த பத்தி பேசினது ஏன் தப்புதான் சார், என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா மீனா மேடம்காக நான் மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க அவ்வளோ நல்லவங்க சார். அவளை பத்தி நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும்னு சொல்ற நீங்களே ஏன் சார் அவங்க மேல கோவப்படுறீங்க? இத பாரு, எங்க விஷயத்த தலையிடான்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப எங்க பிரச்சனை பேசிட்டு இருக்கா? இத பாரு, திரும்ப இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல கிளம்பு. சரிங்க சார், நான் போறேன். ஆனா மேடம் வந்து உங்க கோவம் போயிடுச்சுன்னா உங்ககிட்ட இந்த பாலை குடிக்க சொல்லி குடுத்துட்டு போனாங்க. நீங்க கோயிலுக்கு கிளம்பி வருவீங்களா? நான் இதை இங்க வச்சுட்டு போறேன் சார். ஐயா, அம்மா இதோ வரம்மா. எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? அவரு வரலங்க ஐயா. என்னது வரலையா? ஏம்மா? இன்னைக்கு பூஜை இருக்குன்னு காலையில தாம்மா சொல்லி அனுப்பிச்சேன். இந்த பூஜையை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னு தானே சொல்லி அனுப்பிச்சேன். இல்லங்க ஐயா, அவரால வர முடியாத சூழ்நிலை. ஏம்மா, இந்த பூஜையை உங்க ஒருத்தரால செஞ்சிட முடியுமா? முடியுங்க ஐயா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. கல்ல தூக்கிட்டு சுத்தி வர்ற பூஜை யாக பூஜையை விட அதை விட இது கஷ்டமா இருக்குமா? ஐயா, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேங்க ஐயா. ஐயா, என்னால இந்த பூஜைய செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க ஐயா. என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆரம்பிச்சு வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க ஐயா. சரிம்மா. அம்மா தாயே, நீதான் துணையா இருக்கணும். வாமா, அங்க போலாம். சரி. நல்லா கேட்டுக்கம்மா, இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பூஜை முடிக்காம வெளியில வரக்கூடாது. காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம முடிச்சிட்டா எப்பேற்பட்ட கண்டமும் உங்களை விட்டு விலகிடுமா. தாயே, போங்கம்மா.